ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட ஹேண்டு எப்படி நம்ம வரைஞ்சி தைக்கிறது, கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறேம்மா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்து சில பேருக்கு இந்த வளைவு வரலக்கா எனக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்டே கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. பாருங்கம்மா, இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுங்கிறனால தான் நான் போடுறேன். உங்களுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக அந்த பாருங்கள், அளவு ப்ளவுஸில் க்ளோஸான பக்கத்து இங்கிட்டும் க்ளோஸாக இருக்கணும். இப்படி வச்சுருங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்கம்மா. சின்ன கோடை அரை இன்ச்சுக்கு போதும். நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். போட்டுட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு உங்களுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள துணி வேணுமோ அந்த அளவுக்கு டாட் வச்சுக்கோங்க. மேலே ஹைட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஹைட்டை பார்த்துக்கோங்கம்மா. ஹைட்டுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு எடுத்துகிட்டு அதை விட ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கோங்கம்மா. இந்த லைன் தான் உங்களுக்கு வளைவு வராமல் இருக்கிறதுக்கு காரணம். இதை சரியாக நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்து டாட்டு வைங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பள்ளமாக தெரியுதா, மேடாக வந்து பள்ளமாக தெரியுதா, இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கம்மா, இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், சரிங்களா? ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை. இந்த டாட்டு வர்ற இடத்துக்கு கரெக்டாக வளைவை கொண்டு வந்துடுங்க. இது வந்து சில ப்ளவுஸில் வந்து இது இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும்போது கண்டிப்பாக இந்த இது இப்படி ஒட்டி வரும். இந்த டாட்டோட இந்த புள்ளியோட இப்படி பாருங்கள் ஒட்டி வரும். நம்ம இப்போ தையலுக்கு துணி விடுறோம் இல்லையா, அதனால இதை விட அரைஞ்சி கூடுதலாக உங்களுக்கு மேலே இப்படி வரும். ஸோ இந்த வளைவு இந்த டாட்டு வைக்கிற இடம் வந்து கண்டிப்பாக பள்ளமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதாம்மா? ஸோ தேங்க்யூ.